நானும் எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன். என்னால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல இன்னும் ஒரு தெளிவும் கிடைக்காம இருக்கு. ஆனாலும் நான் விட மாட்டேன். ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு பஞ்சாயத்து முடியிற கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவேன். ஏதாவது பண்ணி பெரியப்பாவை காப்பாத்தணும் சீனு. கண்டிப்பா காப்பாத்தணும். நம்ம ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோமோன்னு தோணுது மாயா. அந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆமா சீனு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் நான்சி வரைக்கும் கண்டுபிடிச்சி நான்சியோட அட்ரஸ மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா விடிய காலையிலேயே அவங்க கிட்ட போய் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே. நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அப்பாடா, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரகுராம் குடும்பத்துல இருக்கிற மாயா தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை. இனிமே இவங்க போராடினாலும் சரி போராடலனாலும் சரி கிரவுண்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே தோத்துட்டான். அந்த நான்சியோட அட்ரஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கல, ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர்னு. அப்ப நாளை காலையில முதல் ஆளா அவங்க கிட்ட போய் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்டயும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம சைடு ஸ்ட்ராங் பண்ணணும். ஆமாமா, அதையும் பண்ணிடுவோம். நாளைக்கு ரகுராம் குடும்பம் அவமானப்படுறதையும் நாம ஜெயிக்க போறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை நாளா காத்திருக்கேன். அந்த ஒரு நிமிஷம் நாளைக்கு வரட்டும். அவங்களுக்கு இருக்கு நாளைக்கு. என் புருஷன் பஞ்சாயத்துல ஜெயிச்சு வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா நிக்கலனா நான் இந்த விஷத்தை குடிச்சு என் உயிரை விட்டுருவேன். ஜானகி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? உன் மனசுல என்ன நினைப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்ப? முதல்ல நீ இங்க இருந்து எந்திரி. இல்லத்த, என்ன மன்னிச்சிருங்க. இது தவிர எனக்கு வர வழி தெரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இங்க இருந்து எந்திரின்னு சொல்றேன்ல. இல்லத்த, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன விட்டுருங்க. இத பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஆமா, பஞ்சாயத்து நம்ம கையை விட்டு போகாது. இல்ல அத்த, எனக்கு நம்பிக்கை இல்ல. என் கடைசி நம்பிக்கையே இந்த சாமிதான். சாமியே என் நம்பிக்கையை காப்பாத்தலனா நான் எடுத்த இந்த முடிவுல பின்வாங்கறதா இல்ல. ஜானகி, இத பாரு, இதுக்கெல்லாம் நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. அத்த, நாளைக்கு பஞ்சாயத்துல ஜெயிச்சு என் புருஷன் வெற்றியோட இந்த வீட்டுக்கு வந்தாருன்னா நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல அத்த. அப்படி என் புருஷன் வரலனா என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. தயவு செஞ்சு சத்தியம்னு சொல்லுங்க அத்த. இப்படி ஒரு சத்தியத்தை என்னால எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியும், நீங்க பண்ணிதான் ஆகணும். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, நான் சொல்லல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீ ரகுராமனுடைய மனைவின்னா நான் அவனோட அம்மா. தான் பிள்ளைக்கு எந்த கஷ்டமோ களங்கமோ வர்றதுக்கு எந்த அம்மாவும் அனுமதிக்க மாட்டா. நாளைக்கு பஞ்சாயத்துல என் பிள்ளைய ஜெயிக்க வச்சு அவனை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன் அத்த. நீங்க சொன்னதுதான் நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ரகுராம்ங்கிறவரை பத்தி தெரியுமா? என்னம்மா நீங்க எப்படி கேட்டுட்டீங்க? ஐயாவை மறக்க முடியுமா? அவர் தாம்மா இந்த குடும்பத்துக்கே கடவுள். இவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு வேலை போயிடுச்சு. 5 வருஷமா அவர் தான் எங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து உதவிட்டு இருக்காரு. இவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த பணத்துல தாம்மா நான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? பேசவே மாட்டாங்களா? 5 வருஷமா இப்படியே தாம்மா இருக்கா. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போயாச்சு, எந்த பலனும் இல்லை. ஐயா கொடுக்குற பணத்தை செலவு பண்ணி இவளை உயிரோட மட்டும் இருக்க வச்சிருக்கோம். ஆனா குணப்படுத்த முடியல. கடவுளா பார்த்து அவளுக்கு நினைவு வர வச்சாதான் உண்டு. டாக்டர் கிட்ட கேட்டா கடைசி வரைக்கும் இவ இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டாங்கம்மா.
பெத்த பிள்ளையாச்சே, அப்படியே விட்டுற முடியுமா? இந்த வயசான காலத்துல நான் தாம்மா கூட இருந்து பாத்துக்கிறேன். என்ன விஷயமா இவளை பார்க்க வந்தீங்க? ஒன்னும் இல்லம்மா, ரகுராம் ஐயாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியணும், அதை கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவகிட்டயா கேட்க வந்தீங்க? இவளால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்க வேற யாரையாவது பார்த்து விசாரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப நன்றிங்க. அவங்க எப்படியும் இங்க வருவாங்கன்னு யோகிச்சோம். இப்படி நடிச்சு ஏமாத்தினாதான் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இருப்பாங்க. எங்களுக்காக நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னம்மா நீ? ரகுராம் ஐயா தான் 20 வருஷமா எங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்காக நாங்க எங்க உசுரை கூட கொடுப்போம்மா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்ற உண்மையில தான் எங்க குடும்பத்துடைய கௌரவமே இருக்கு. ரகுராம் ஐயா எப்படிப்பட்ட உத்தமரு! யாருக்கும் தீங்கே நினைக்காத அவரை பத்தி ஒருத்தன் குத்தம் சொல்லியிருக்கான்னா அவரோட நேர்மைங்கிற நெருப்புல அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான். ரகுராம் ஐயாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் இத்தனை வருஷமா யார்கிட்டையும் சொல்லாம இருந்த உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தானா? நீங்க தான் என் அம்மானா அப்ப ரகுராம் எனக்கு மாமா.